Hello everyone, welcome back to our channel guys. இன்னைக்கு வந்து ஒரு சம்மர் ரெசிபீஸ் தான் பார்க்க போறோம். ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு சம்மர் வந்துருச்சு. வெயில் நல்லா அடிச்சு கொளுத்துது. இப்போ வந்து அந்த ஹீட்டை வந்து நம்ம பீட் பண்ணனும்னா இந்த மாதிரி ஒரு ஈஸியான பாப்சிகல் செஞ்சு சாப்பிடலாம். வெளியில வாங்குறதுக்கு நம்ம வீட்லயே செஞ்சனா ரொம்பவே ஹைஜீனாவும் இருக்கும். குட்டீஸும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பாப்சிகல் செஞ்சு தரும்போது. இன்னைக்கு வந்து நம்ம வாட்டர்மெலன் வச்சு பண்ண போறோம். இது வந்து எனி ஃப்ரூட் நம்ம பண்ணலாம். பட் வாட்டர்மெலன் ரொம்பவே ஈஸி. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து நான் 1 கப் அளவுக்கு வாட்டர்மெலன் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா விதைகள் எல்லாம் நீக்கி வச்சுருக்கேன். விதைகள் ஆட் பண்ணோன்னா கசக்கும், அதுக்காக நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது எல்லாத்தையும் ஒரு பிளெண்டரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கொஞ்சமாக புதினா இலைகள் போடலாம், நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக. இப்போ போட்டுட்டு தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், நம்ம வந்து அப்படியே வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா. இப்போ வந்து இதை நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம வடிகட்டாமல் கூட செய்யலாம். பட் வடிகட்டி நம்ம செய்யும்போது அப்படியே வந்து நம்ம குச்சி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும், நல்லா இருக்கும் வெயிலுக்கு. அதனால் நான் வந்து இன்றைக்கி வடித்து எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான். நல்லா வடித்து எடுத்ததுக்கப்புறமா நமக்கு சர்க்கரை வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம அப்படியே சாப்பிடும்போது ஸ்வீட் இருக்கும். நம்ம இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிட்டோம்னா ஸ்வீட்னஸ் கம்மியாயிரும். அதுக்காக கொஞ்சமாக சர்க்கரையும், அதாவது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி சர்க்கரையும் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டுக்கோங்க, பேலன்ஸ் பண்ணுறதுக்காக, அந்த ஸ்வீட்னஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து நான் இந்த மாதிரி மோல்டு வச்சுருக்கேன், அதனால் நான் மோல்டில் ஃபில் பண்ண போகிறேன். மோல்டு இல்லை நீங்கள் ஃபில் பண்ணால் கூட நார்மலான ஒரு டம்ளரில் நீங்கள் வந்து ஒரு ஸ்டிக்கு வச்சு நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். இதே மாதிரி தான், அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். நான் லாஸ்ட்டு சம்மருக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருந்தேன், அதில் வந்து மோல்டு எல்லாமே பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துடலாம். 2லேருந்து 3 மணி நேரம் நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு வச்சிடலாம். வச்சதுக்கப்புறமா நம்ம இமீடியட்டாக எடுத்து சர்வ் பண்ணோம் அப்படின்னா தண்ணியில் நனைச்சிட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக வெளில வந்துடும். இங்கே வந்து சென்னையில் வெயில் அதிகமாக அடிக்கிறதுனால நான் தண்ணியிலே காமிக்க தேவையில்லை, அதுவே வெளியில் வந்துருச்சு. அந்தளவுக்கு ஹீட் இருக்குது. ஸோ அந்த ஹீட்டை வந்து நம்ம பீட் பண்ணோன்னா இந்த மாதிரி குளிர்ச்சியான ஐட்டங்கள் நம்மளும் சாப்பிட்ணும், குட்டீஸ்க்கு கொடுக்கணும். குட்டீஸ்லாம் வாட்டர்மெலன் அப்படியே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் விரும்பி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா நம்ம பாப்சிக்கலாக சாப்பிடும் போது. ஸோ கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீட்டில் செஞ்சால் ஹைஜீனும் கூட. ஸோ கட்டாயம் இந்த சம்மருக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன். அன்டில் தென், பை, டேக் கேர்.